கடந்த 6 நாட்களாக நான் எந்த ஒரு காணொளியுமே பதிவேற்றாமல் இருந்தேன். இதன் நிமித்தமாக பலர் என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் விசாரித்திருந்தீர்கள். அதாவது எதற்காக நீங்கள் இந்த காணொளிகளை பதிவேற்றாமல் இருக்கின்றீர்கள், இந்த பயணத்தை விட்டு நீங்கள் விலகி விட்டீர்களா, இடைநிறுத்தி விட்டீர்களா என்று சொல்லி பலதரப்பட்ட விதத்திலே நீங்கள் என்னை அணுகி விசாரித்திருந்தீர்கள். உண்மைக்குமே உங்களுடைய ஆதரவுக்கும் உங்களுடைய அக்கறைக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த நிலைமையில நான் ஒரு விடயத்தினை தெளிவுபடுத்திக் கொள்ள விரும்புகின்றேன். அதாவது கடந்த அந்த 6 நாட்கள் என்பது நான் எந்த ஒரு காரணத்துக்காகவும் இந்த துறையை விட்டு, இந்த செய்தித்துறை விட்டு நான் விலகிவிட்டேன் என்பது நிச்சயமாக கிடையாது. காரணம், என்னுடைய குடும்ப வேலைப்பளு காரணமாக நிறைய விடயங்கள் எனக்கு தனிப்பட்ட ரீதியில் இருந்தது. அந்த வேலைகள் நிமித்தமாக நான் எந்த ஒரு காணொளிகளையுமே பதிவு செய்வதற்கு எனக்கு நேரம் கிடைக்கவில்லை. அந்த ஒரு காரணத்திற்காகத்தான் நான் எந்த ஒரு காணொளிகளையும் பதிவேற்றாமல் இருந்தேன். அதே சமயம் இந்த கடந்த 6 நாட்கள்ல என்னுடைய தனிப்பட்ட என் சம்பந்தமாகவோ அல்லது வேறு விடயங்கள், உலகளாவிய ரீதியில் நடந்த வேறு விடயங்கள் எதுவுமே நடக்கவில்லையான்னு கேட்டீங்கன்னா நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கின்றது. குறிப்பாக என்னுடைய தனிப்பட்ட விடயங்கள் சம்பந்தமாகவும் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் என்ன பிரச்சனை போய்கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லி, அது சம்பந்தமாகவுமே பல விடயங்கள் பகிரப்பட்டிருந்தது. ஆகவே அதை பற்றியெல்லாம் நான் இப்பொழுது கதைக்க போவது கிடையாது. காலம் அதற்கான பதில் சொல்லும். அதே சமயம் இந்த ஒரு விடயத்தை பற்றி, இந்த 6 நாட்களில் நடந்த விடயங்கள் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள், குறிப்பாக உலகளாவிய ரீதியிலும் பல சாதனைகள், பல அதிர்ச்சியான விடயங்கள் என்று சொல்லி நிறைய விடயங்கள் நடந்திருந்தது. அதுவே இலங்கையை எடுத்துக்கொண்டாலும் கூட குறிப்பாக தமிழர் பகுதிகளிலையும் சரி பல விடயங்கள் நடந்திருந்தது. எல்லாவற்றையுமே நீங்கள் எல்லா செய்தித்தளங்களிலையுமே பார்த்து அறிந்திருப்பீர்கள். ஆகவே கடந்த காலங்களில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி நான் பேசிக்கொள்ள விரும்பவில்லை. தற்பொழுது இன்றைய தினத்தில் இருந்து என்னென்ன செய்திகள் வெளியாகி இருக்கின்றன என்று சொல்லி நாங்கள் பார்க்க போகின்றோம். குறிப்பாக இன்றைக்கு இந்த காணொளியில் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விடயம் என்பது, என்னிடம் உங்களுக்கு கேட்கக்கூடிய கேள்விகள் என்பது நிறைய இருக்கின்றது என்பது என்னால் அறியக்கூடியதாக இருக்கின்றது, தெரியக்கூடியதாக இருக்கின்றது. வேறு வேறு தளங்களில் என்னை பற்றி இன்னைக்கு நிறைய பேர் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த பதிவுகளில் இருக்கக்கூடிய கருத்து பதிவுகளிலையும் கூட நீங்கள் பலர் பல கேள்விகளை கேட்டிருக்கின்றீர்கள். ஆகவே நான் உங்களிடம் சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்பது, என்னுடைய இந்த காணொளியை தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் அல்லது சப்ஸ்கிரைப் செய்து என்னுடன் இணைந்திருக்கக்கூடிய நீங்கள் என்பது நிச்சயமாக என்னை பின்பற்றுபவர்கள், என்னுடைய செய்திகளை பிடித்து என்னை பின்பற்றுபவர்களாக மட்டும்தான் இருப்பீர்களே தவிர என்னை விரும்பாத ஒரு நபர் என்னை பின்பற்றுவது கிடையாது, பின்பற்றுகின்றார் என்று சொல்லி கிடையாது இல்லையா? அதன் நிமித்தமாக நான் உங்களிடம் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்பது, என்னை பற்றி உங்களிடம் இருக்கக்கூடிய கேள்விகள் ஏதாவது இருந்தால், அதாவது இந்த தளத்தில் நான் என்னை பற்றி எந்த ஒரு தனிப்பட்ட தகவல்களையும் பகிர்ந்தது கிடையாது. காரணம், இது ஒரு செய்தி தளம். நான் சாதாரணமாக ஒரு என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை காட்டி ஒரு விளாக் செய்வது என்பது கிடையாது. மாறாக நான் ஒரு செய்தி சார்ந்த துறையிலே ஈடுபாடு இருக்கிறதுனால, விருப்பம் இருக்கிறதுனால செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றேன். ஆகவே இதிலே என்னுடைய பெயரை தாண்டி என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை பற்றி எதுவுமே நான் சொன்னது கிடையாது. ஆகவே அவற்றை கடந்து உங்களுக்கு ஏதாவது என்னை பற்றி அறிய வேண்டும், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி என்னை பற்றி உங்களுக்கு அறிய வேண்டும் என்று சொல்லி, அது என்னுடைய கல்வி தகமையாக இருக்கட்டும், என்னுடைய ஏனைய செயற்பாடுகளாக இருக்கட்டும், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு என்னிடம் கேட்க வேண்டிய கேள்விகள் எதுவும் இருப்பின் இந்த காணொளியில கருத்து பகிர்வுகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக இன்றையிலிருந்து குறிப்பிட்ட ஒரு நாட்கள் நான் வைத்திருக்கின்றேன். அந்த நாட்கள் வரைக்கும் அதற்கான பதில்கள் நான் தர மாட்டேன். அந்த நாட்கள் வரைக்குமே நீங்கள் என்னிடம் கேட்கக்கூடிய கேள்விகள் எதுவாக இருப்பினும் ஒவ்வொரு காணொளியிலையும் இதற்கு பின் நான் போடக்கூடிய அனைத்து காணொளிகளிலையுமே இந்த விடயத்தை நான் குறிப்பிடுவேன். அதிலே நீங்கள் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். அது அனைத்தையுமே நான் எழுதி வைத்தோ அல்லது நிச்சயமாக அதற்கென்று ஒரு தனியாக ஒரு விடயத்தை வைத்து நான் அந்த கேள்விகளை பதிவு செய்து அதற்கான விடைகளை நான் தந்து கொண்டே இருப்பேன். மிக விரைவிலே நீங்கள் வித்தியாசமான நிறைய விடயங்களை பார்க்க இருக்கின்றீர்கள் என் பக்கத்தில் இருந்து. ஆகவே அதற்காக காத்திருங்கள். அவற்றை நீங்கள் அறிய வேண்டும் என்றால் சங்கவிதி ஐகான் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள். தொடர்ச்சியாகவும் என் சம்பந்தமான பல விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அதே சமயம் இது ஒரு பக்கம் இருக்க, இன்றைக்கான செய்தி என்ன என்பதை பற்றி நாங்கள் பார்க்க போகின்றோம். குறிப்பாக தமிழர் பகுதியிலே தையிட்டி என்கின்ற ஒரு இடம் நீண்ட காலமாக பேசு பொருளாக இருக்கின்றது. இன்றைய இந்த நாளிலையும் கூட குறிப்பிட்ட அந்த பகுதியிலே அமைந்திருக்கக்கூடிய விகாரியை பற்றிய ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி தான் நாங்கள் பேச போகின்றோம். வணக்கம், நான் உங்கள் சங்கவி. வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும்.
குறிப்பிட்ட இந்த தையட்டி விகாரை பற்றிய ஒரு விரிவான தகவல்கள் என்று சொல்லி பார்ப்போமானால், இந்த விகாரை பற்றி குறிப்பாக இந்த தையட்டி விகாரை கட்ட ஆரம்பித்த காலப்பகுதிகளில் இருந்து சரி, இந்த ஒரு விடயம் பெரிதாக மக்கள் மத்தியிலே பேசப்பட்ட அந்த ஒரு நாட்களில் என்னுடைய சேனல் நான் அப்பொழுதுதான் ஆரம்பித்திருந்தேன். அந்த காலப்பகுதிகளில் நான் இதை பற்றி நான் நிச்சயமாகவே பதிவு செய்து காணொலிகள் வெளியிட்டிருப்பேன். தொடர்ந்து பார்ப்பவர்களுக்கு உங்களுக்கு தெரிந்திருக்கும். இப்படி இருக்கிற நிலைமையில அண்மை காலங்களாக இது பாரிய அளவில் பேசுபொருளாக இருக்கின்றது. குறிப்பாக தற்பொழுது இருக்கக்கூடிய அரசாங்கம் என்பது உங்களுக்கு தெரியும், தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம். ஆனால் இந்த விகாரை கட்டப்பட்டது என்பது இதற்கு முன்னர் இருந்த காலப்பகுதிகளில். ஆனால் அதற்கு பின்னராக இந்த ஆட்சிகள் மாறினதன் பின்னராக நாங்கள் இதற்கான சுமூகமான தீர்க்கமான முடிவு தருவோம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்தாலும், இவர்களினுடைய ஆட்சி நடக்கின்ற இந்த ஒரு காலப்பகுதியில் மீண்டுமாக ஒரு கட்டிடம் அந்த பகுதியிலே திறந்து வைக்கப்பட்டிருக்கின்ற என்கின்ற ஒரு விடயம்தான் பெரும் அதிர்ச்சியையும் அதிருப்தியையும் மக்கள் மத்தியிலே உண்டு பண்ணியிருக்குன்னு சொல்ல வேண்டும். அதாவது இந்த தையட்டி திஸ்ஸ விகாரை பகுதியில் இன்னும் ஒரு சட்டவிரோத கட்டிடம், இந்த சட்டவிரோத கட்டிடம் என்று நாங்கள் சொல்றதுக்கான காரணம் உங்களுக்கு தெரியும். அது பொதுமக்களினுடைய காணி, தனியார் காணிகள். ஆனால் அவர்களிடம் அதற்கான ஆவணங்கள் இருக்கத்தக்கதாக அதிலே ஒரு மதத்தை சார்ந்த ஒரு கட்டிடம் கட்டி எழுப்பப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பது நிச்சயமாக அது ஒரு சட்டவிரோதமாகத்தான் இருக்கின்றது. அந்த நிமித்தம் தான் அங்கு ஏற்கனவே இந்த விகாரை திறந்து வைக்கப்பட்டதன் பின்னராக அந்த பகுதி மக்கள், பொதுமக்கள், அரசியல் தரப்புகள் என்று சொல்லி பலரும் அதற்கான எதிர்ப்புகளை தெரிவித்து போராட்டங்களையும் கூட நடத்தி வந்து கொண்டிருந்தார்கள். இந்த நிலைமையில அந்த விகாரியையே அந்த பகுதியிலிருந்து நீக்கும்படியாக போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில மீண்டுமாக அந்த பகுதிக்குள்ளே, அந்த விகாரை அமைந்திருக்கக்கூடிய பகுதிக்குள்ளேயே இன்னும் ஒரு கட்டிடம் இன்றைய தினம், அதாவது மார்ச் மாதம் 23ஆம் தேதி ஆகிய இன்றைய தினம் காலை வேளையில திறந்து வைத்திருக்கின்றார்கள். இந்த நிகழ்வுக்கும் கூட, இந்த கட்டிடத்தை திறந்து வைத்ததுக்கும் கூட அந்த காணியினுடைய உரிமையாளர்கள், அரசியல் தரப்புகள் மற்றும் பொதுமக்கள் என்று சொல்லி தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவித்து அந்த பகுதியிலே ஆர்ப்பாட்டம் ஒன்றையுமே முன்னெடுத்திருந்தார்கள். இப்படி இருக்கின்ற பொழுது குறிப்பாக இந்த ஒரு திஸ்ஸ விகாரியை பற்றி ஏற்கனவே அந்த பகுதியில் கள ஆய்வுகளை மேற்கொண்டு பிரச்சனை நிவர்த்தி செய்யப்படும் அப்படி என்று சொல்லி பௌத்த சாசன அமைச்சரான சுனில் சௌவி அவர்கள் தெரிவித்திருந்திருக்கக்கூடிய நிலைமையில அதற்கான தீர்வினை அவர்கள் தெரிவிப்பார்கள் என்று சொல்லி மக்களும் காத்திருந்திருக்கக்கூடிய நிலைமையில மீண்டுமாக ஒரு கட்டிடம், சட்டவிரோத கட்டிடம் அந்த பகுதியிலே திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது என்பதுதான் இன்றைக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியான சம்பவம். அதே சமயம் பாத்தீங்கன்னா இந்த கட்டிடம் தற்பொழுது திறந்து வைக்கப்பட்டதன் பின்னராகத்தான் மக்களுக்கு தெரிய வந்ததா, இது ஏன் கட்டப்படுகின்ற பொழுதே இதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று சொல்லி கேட்டீங்கள் என்றால், அதற்கான நடவடிக்கைகளும் சரி அல்லது அந்த கட்டிடங்கள் கட்டப்படுகின்ற பொழுதுமோ சரி மக்களால் அது பற்றி பேசப்பட்டு கொண்டுதான் இருந்தது. குறிப்பாக விகாரைக்கு மேலதிகமாக அந்த பகுதியில் சில கட்டிடங்கள் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லி பல செய்திகள் வெளிவந்த நேரத்தில் அது சம்பந்தமாக பல ஊடகங்கள் செய்திகளையும் வெளியிட்டிருந்தார்கள். அப்படி வெளியிட்டிருந்த நிலைமையில குறித்த விடயம் தொடர்பாக பதில் கொடுத்த மாவட்ட செயலாளரான மருதலிங்கம் பிரதீபன் அவர்கள் குறிப்பிட்ட அந்த விடயம் தொடர்பாக மறுப்பு தெரிவித்திருந்தார். அதாவது அந்த பகுதிக்கு தான் சென்று பார்த்ததாகவும், அதாவது நேரடியாகவே சென்று தான் அங்கு பார்த்ததாகவும், ஆனால் அந்த பகுதியிலே அவ்வாறாக எந்த ஒரு கட்டிடங்களும் கட்டப்படவில்லை அப்படின்னு சொல்லியும் அவர் மறுப்பு தெரிவித்திருந்தார். ஆனால் தற்பொழுது இந்த கட்டிடங்கள் திறந்து வைக்கப்பட்டு, இன்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டு அது பாவனைக்காக வழங்கப்பட்டிருக்கின்றது என்கின்ற பொழுது அப்பொழுது அவர் சென்று பார்த்தது எதனை அப்படின்னு சொல்லி தான் தற்பொழுது மக்கள் பல கேள்விகளை சரமாரியாக முன்வைத்த வண்ணமாக இருக்கிறார்கள். அதே சமயம் இந்த கட்டப்பட்டு இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்ட இந்த கட்டிடம் என்பது பிக்குகள் தங்குகின்ற மடாலயமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சந்தேகங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஆனால் அதை எதற்காக பயன்படுத்த போகிறார்கள் என்பது நிச்சயமாக தெரியவில்லை, உறுதிப்படுத்தப்படவில்லை. அதே சமயம் இன்றைய தினம் அந்த பகுதியிலே போராட்டங்கள் நடைபெற்ற காரணத்தினால போலீசாரும் கூட அதிலே குவிக்கப்பட்டு பலத்த பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தது. ஆகவே இந்த ஒரு விடயம் என்பது, அதாவது திஸ்ஸ விகாரை, இந்த தையட்டி திஸ்ஸ விகாரை என்பது ஒரு தனியார் காணிகளிலே சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட விகாரை, அது அனைவரும் அறிந்த உண்மை. ஆனால் இந்த சம்பவம் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இது உண்மைக்குமே அந்த விகாரியை அந்த இடத்துல இருந்து அகற்றி அந்த விடயத்தின் அந்த காணியை மக்களுக்கு கொடுக்க வேண்டுமா? உங்களிடம் நான் முன்வைக்கின்ற கேள்வி, அந்த விகாரையை அகற்றி அந்த காணிகளை மீண்டுமாக தனியார் மக்களிடமே, அந்த காணி உரிமையாளர்களிடமே கொடுக்க வேண்டுமா? இல்லை என்றால் அதற்கு பதில் அந்த விகாரை அங்கே இருக்கட்டும் என்றால் அந்த விகாரையை இடித்தால் ஒருவேளை மத கலவரங்கள் உருவாகலாம். அதனாலே மாற்று காணிகளை அவர்களுக்கு வழங்கியோ அல்லது பணங்கள் வழங்கியோ அவர்களுக்கு காணி உரிமையாளர்களை சமாதானப்படுத்த முடியுமா? இதிலே உங்களுடைய தெரிவு எதுவாக இருக்கும்? உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை கருத்து பருவலை பகிர்ந்து கொள்ள மறந்து விடாதீர்கள். இதே மாதிரியாக மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.